Welcome students, we are in 12th Biology 7th lesson. 7th lesson name is Human Health and Diseases. In this lesson, today's section I would like to teach about secondary lymphoid organs, lymph node. Come to the interactive part. Our important heading is secondary or peripheral lymphoid organ. So in Tamil, இரண்டாம் நிலை அல்லது பெரிஃபரல் புற அமைவு அல்லது வெளி அமைவு நினைவேறிய உறுப்புகள் lymphoidal organ. So in secondary or peripheral lymphoid organs, antigen is localized. இதில் என்ன நடக்குதுன்னா, எதிர்பொருள் தூண்டிகள் ஒருமுகப்படுத்தப்படுகின்றன. ஆன்டிஜன்கள் லொக்கலைஸ்டு எக்ஸ்போஸ்ட் டு மெச்சூர் லிம்போசைட், ஒருமுகப்படுத்தப்பட்டு மெச்சூர் லிம்போசைட் முதிர்ந்த லிம்போசைட்டுகளுக்கு வெளிக்காட்டப்படுகின்றன, கொடுக்கப்படுகின்றன. ஆன்டிஜன்கள் ஒருமுகப்படுத்தப்பட்டு மெச்சூர் லிம்போசைட்டுக்கு வழங்கப்படுகின்றன. Here antigen is localized so that it can be, அந்த லொக்கலைஸ் ஆன ஒருமுகப்படுத்தப்பட்ட ஆன்டிஜன் வந்து எஃபெக்டிவ்லி திறன்பட எக்ஸ்போஸ்டு, ஸோ வெளிக்காட்டப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது யாருக்கு? மெச்சூர் லிம்போசைட்டுக்கு. ஸோ த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆர் லிம்ப் நோட்ஸ். த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் செகண்டரி லிம்போய்ட் ஆர்கன் இஸ் லிம்ப் நோட், நிணநீர் முடிச்சுக்கள். அப்பண்டிக்ஸ் குடல்வால்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பேயர் பேச்சஸ் ஆஃப் த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட், வயிற்று குடல் பாதையில் உள்ள பெயர் திட்டுக்கள். வயிற்று குடல் பாதையில் உள்ள பெயர் திட்டுக்கள், பெயர் பேச்சஸ் ஃபவுண்ட் இன் தி கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட். வயிற்று குடல் பாதையில் பெயர் பேச்சஸ் காணப்படுகிறது. நெக்ஸ்ட் டான்சில்கள், அடினாய்ட்ஸ், ஸ்ப்ளீன் மண்ணீரல், மால்ட் மியூக்கோசல் அசோசியேட்டட் லிம்போய்ட் டிஷ்யூ. ஸோ இன் தமிழ் கோழை படலம், மியூக்கல் அப்படின்னா கோழை படலம் சார்ந்த நிணநீரிய திசுக்கள், அது வந்து மால்ட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கால்ட், கட் அசோசியேட்டட் குடல் சார்ந்த நிணநீரிய திசுக்கள். bronchial or tracheal associated lymphoid tissue, மூச்சு குழல் சார்ந்த நிணநீர் உறுப்புகள். ஸோ ஆக்சுவலி 3 mark. This above mentioned category 3 mark. What are the lymphoid organ? You know, actually 3 mark question. So among that, today we are going to broadly discuss about lymph node. So our important heading is lymph node. So first important heading is the major important well-known part is lymph node. So நிணநீர் முடிச்சை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ lymph node is a small, சிறுசாக இருக்கக்கூடிய பீன் ஷேப்டு, அவரை விதை வடிவம் கொண்டது. அவரை விதை பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அண்ட் இஸ் பார்ட் ஆஃப் த பாடி ஆஃப் இம்யூன் சிஸ்டம். நமது உடம்புல நோய் தடைக்கா மண்டலத்தின் ஒரு பகுதி. இம்யூன் சிஸ்டத்தினுடைய பார்ட், நோய் தடைக்கா மண்டலத்தின் ஒரு பகுதி. ஸோ இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு என்கவுண்டர் த ஆன்டிஜன். இதுதான் நம்ம உடம்புல நமது உடலில் திசு இடைவெளியில் நுழைகின்ற எதிர்பொருள் தூண்டிய, அதாவது ஆன்டிஜனை அழிக்கின்ற முதல் அமைப்பாகும். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு என்கவுண்டர், கொண்டுனா அழித்தல். எதை அழிக்குது? ஆன்டிஜனை. தேட் என்டர் த டிஷ்யூ ஸ்பேஸ். டிஷ்யூ ஸ்பேஸ்னா திசு இடைகளில் உள்ளே வருகின்ற அந்த ஆன்டிஜன்களை, அந்த எதிர்ப்பொருட்களை, எதிர்பொருள் தூண்டிகளை முதல்ல அழிக்கக்கூடியது, எதிர்க்கக்கூடியது அவர் lymph nodes. Here lymph nodes actually filter and trap substances. இந்த lymph node என்ன பண்ணும்னா, வடிகட்டி பிரிக்கின்றன. ஃபில்டர் அண்ட் ட்ராப். ஃபில்டர்னா வடிகட்டுதல், ட்ராப்னா பிரித்து தனியாக வைத்தல். ஸோ இவைகள் பிரித்து வடிகட்டுகிறது. எதுனா that travel through the lymphatic fluid. ஸோ மைக்ரோப்ஸ், ஆன்டிஜன்ஸ், ஏதாவது நம்மளுடைய
லிம்பேட்டிக் ஃப்ளூயிட் நிணநீர் திரவத்தில், அதாவது லிம்ப் நோடுக்குள்ளே காணப்படக்கூடிய லிக்யூடோட பேர் லிம்பேட்டிக் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம். அந்த லிம்பேட்டிக் ஃப்ளூயிடுக்குள்ளே ஆன்டிஜன், அதாவது கிருமிகள் இருந்துச்சுன்னா அதை வடிகட்டி பிரிக்கக்கூடிய அம்சமாக எது இருக்கிறது? ஸோ திஸ் லிம்ப் நோட். ஸோ திஸ் லிம்ப் நோட் தட் மீன்ஸ் நிணநீர் முடிச்சுக்கள் ஃபில்டர் அண்ட் ட்ராப். நிணநீர் முடிச்சுக்கள் லிம்ப் நோடு வந்து ஃபில்டர் பண்ணி ட்ராப் பண்ணுது. பர்டிகுலர் அதையே ட்ராவல் தருவது லிம்பேட்டிக் ஃப்ளூயிட். லிம்பேட்டிக் ஃப்ளூயிடில் வரக்கூடிய ஸோ அந்த அம்சங்களை பிரிக்குது. தே ஆர் பேக்டு டைட்லி வித் ஒயிட் பிளட் செல்ஸ். ஸோ அந்த லிம்ப் நோடுக்கு உள்பகுதியில் முழுவதுமே வெள்ளை அணுக்களால் நிரப்பப்பட்டுள்ளது. நேம்லி லிம்போசைட்ஸ் அண்டு மேக்ரோபேஜஸ். ஸோ அந்த லிம்ப் நோடுக்கு உள்பகுதியில் அதிகமாக காணப்படக்கூடியது ஸோ லிம்போசைட்டுகளும் மேக்ரோபேஜஸ் தான் அதிகமாக இருக்குது. லிம்போசைட்ஸ் அண்டு மேக்ரோபேஜஸ் ஃபவுண்ட் இன்சைடு த lymph node. So there are hundreds of lymph nodes found throughout the body. ஸோ நூற்றுக்கும் அதிகமான ஆக்சுவலாக 600 சொல்லுவாங்க. இது ஜஸ்ட்டு சும்மா அப்படி ஒரு சாம்பிளுக்கு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லிம்ப் நோட்ஸ் ஃபவுண்ட் த்ரூஅவுட் த பாடி. ஸோ உடல் முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட லிம்ப் நோடுகள் காணப்படுகிறது. தே ஆர் கனெக்டட் ஸோ ஒன் அனதர் பை லிம்ப் வெசல்ஸ். ஸோ ஒரு நிணநீர் முடிச்சும் ஒரு லிம்ப் நோடு இன்னொரு லிம்ப் நோடு ஸோ லிம்ப் வெசல்ஸ் நிணநீர் குழாய்கள் அல்லது நிணநீர் நாளங்களால் இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ ஒன் லிம்ப் நோட் இஸ் கனெக்டட் வித் அதர் பை மீன்ஸ் ஆஃப் லிம்ப் வெசல்ஸ். ஒரு நிணநீர் முடிச்சும் இன்னொரு நிணநீர் முடிச்சும் லிம்ப் வெசலை பயன்படுத்தி இணைந்துள்ளது. ஹியர் நெக்ஸ்ட் லிம்ப் அப்படிங்கிறது நிணநீர், அந்த லிக்யூடு. லிம்ப் இஸ் எ கிளியர், சரிங்களா, நிறமற்ற, டிரான்ஸ்பேரண்ட் ஒளி ஊடுருவக்கூடிய, கலர்லெஸ் நிறமில்லாத, மொபைல் நகரும் தன்மை கொண்ட, எக்ஸ்ட்ரா செல்லுலார் செல் வெளி திரவம் ஆகும். அண்ட் ஆல்சோ கனெக்டிவ் டிஷ்யூ, இது ஒரு இணைப்பு திசுவாகவும் செயல்படுகிறது. ஸோ 3 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் லிம்ப்? லிம்ப் இஸ் எ கிளியர்னா தெளிவாக உள்ள, டிரான்ஸ்பேரண்ட், கலர்லெஸ், மொபைல் நகரும் தன்மை கொண்ட, எக்ஸ்ட்ரா செல்லுலார் கனெக்டிவ் டிஷ்யூ செல்லுக்கு வெளியே காணப்படுகின்ற ஒரு செல்வெளி, ஒரு இணைப்பு திசு. ஸோ எஸ் த லிம்ப் பெர்குலேட் த்ரோட் த லிம்ப் நோட். ஸோ லிம்பானது லிம்ப் நோடு முழுவதும் சுற்றி வருகிறது, சரிங்களா. ஸோ லிம்பானது பெர்குலேட்னா பாய்ந்து வரக்கூடியது. நிணநீர் முடிச்ச வழியாக நிணநீர் பாய்ந்து வரும்போது ஆன்டிஜன்களை ஃபேஸ் பண்ணுகிறது. ஓகே, எஸ் த லிம்ப் பெர்குலேட். லிம்புங்கிற நிணநீர், அந்த திரவம். லிம்ப் பெர்குலேட்னா உள்ளே சுற்றி வரும்போது, லிம்ப் நோடுக்குள்ளே பெர்குலேட்னா சுற்றி வருதல், பாய்ந்து வரும்போது இந்த பார்ட்டிகுலேட் ஆன்டிஜன், அந்த துகள் வடிவத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள், அந்த ஆன்டிஜன் ப்ரௌட் இன் பை லிம்ப் வில் பி ட்ராப்டு. அந்த லிம்பில், அந்த நிணநீரில் வரக்கூடிய, அந்த லிம்பில் வரக்கூடிய நிணநீர் வரக்கூடிய ஆன்டிஜன், அந்த கிருமிகள் உறிஞ்சப்படுகிறது அல்லது வடிகட்டப்படுகிறது, சரிங்களா. யாருனாலும் பார்த்தோன்னா பேகோசைட்டிஸ், செல் விளங்கும் செல்களால் உறிஞ்சப்படுகிறது. ஓகே, ஃபாலிகுலார் செல்களாலையும், இன்டர்டிஜிட்டேட்டிங் டென்ட்ரைட்டிக் செல்ஸ், இது சரிங்களா. ஸோ விரலமைப்புடைய டென்ட்ரைட்டிக் செல்ஸ் சொல்லுவோம், 3 செல்களால். ஸோ அது வந்து ட்ராப் ஆகுது லிம்ப் நோடுக்குள்ளே. லிம்ப் அப்படிங்கிற திரவத்தில் வரக்கூடிய, லிக்யூடில் வரக்கூடிய ஆன்டிஜன்களை, அந்த பார்ட்டிகுலேட் துகளோடையும் கொண்ட அந்த எதிர்பொருள் தூண்டிகளை, அந்த கிருமிகளை யாரெல்லாம் இப்போ உறிஞ்சுறாங்க, பிடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பேகோசைட்டிக் செல்ஸ். அதாவது பேகோசைட்டிக் செல்லுன்னா செல்களை விழுங்கக்கூடிய செல்களும், ஃபாலிகுலார் செல்களும், இன்டர்டிஜிட்டேட்டிங் டென்ட்ரைட்டிக் செல்ஸ் விரல் அமைப்பு ஃபிங்கர் விரலமைப்பு கொண்ட செல்களாலும் பிடிக்கப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிம்ப் நோடு. ஸோ லிம்ப் நோடு ஹேஸ் 3 ஜோன்ஸ். லிம்ப் நோடில் பொதுவாக பார்த்தீங்கன்னா 3 அடுக்குகள் காணப்படுகிறது. 3 ஜோன்னா 3 பகுதிகள், 3 அடுக்குகள். அவுட்டர் கார்டெக்ஸ் வெளிப்புற அமைப்பு கார்டெக்ஸ்,
மிடில் பாராகார்டெக்ஸ், இன்னர் மெடுலா. அப்போ லிம்ப் நோடில் 3 பகுதிகள் இருக்குது, 3 ஜோன்னா பகுதிகள் அல்லது அடுக்குகள். அவுட்டர் கார்டெக்ஸ், மிடில் பார்ட் பாராகார்டெக்ஸ், இன்னர் மெடுலா ரீஜன். ஸோ த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த லிம்ப் நோட் இஸ் கார்டெக்ஸ். அந்த லிம்ப் நிணநீர் முடிச்சினுடைய வெளிப்புறம் உள்ள அடுக்குது கார்டெக்ஸ், புறணின்னு சொல்லுவோம், புறணின்னு சொல்லலாம் அல்லது கார்டெக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அவுட்டர் மோஸ்ட் லேயர் வெளிப்புற அடுக்குது கார்டெக்ஸ், விச் கன்சிஸ்ட் ஆஃப் பி லிம்போசைட். அந்த கார்டெக்ஸில் பி லிம்போசைட், போன் மேரோ லிம்போசைட் தான் அதிகமாக இருக்குது. பி லிம்போசைட்ஸ் ஆக்சுவலி ப்ரெசன்ட் எலாங் வித் பி லிம்போசைட், மேக்ரோபேஜஸ், ஃபாலிகுலார் டென்ட்ரைட்டிக் செல்ஸ். ஓகே, ஃபாலிகுலார் டென்ட்ரைட்டிக் செல்ஸ் இந்த 3மே இருக்கிறது. நுண்பை டென்ட்ரைட்டிக் செல்னு சொல்லலாம். ஃபாலிகுலார் டென்ட்ரைட்டிக் செல்லுக்கு நுண்பை டென்ட்ரைட்டிக் செல்னு சொல்லலாம். ஸோ பி லிம்போசைட், மேக்ரோபேஜ், ஃபாலிகுலார் டென்ட்ரைட்டிக் செல், these 3 found in the cortex of the lymph node. Next, then second zone is paracortex, second zone. So paracortex zone is beneath the cortex, beneathனா கீழே, கார்டெக்ஸ்க்கு சற்று கீழே பாராகார்டெக்ஸ் இருக்குது. விச் இஸ் ரிச்லி பாப்புலர். அதில் அதிகமாக என்ன நிறைந்து காணப்படுகிறது, அந்த ஜோனில் அதிகமாக என்ன செல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டி லிம்போசைட்ஸ். டி லிம்போசைட்னா தைமிக் லிம்போசைட்ஸ் அதிகமாக இருக்குது. அண்டர் இன்டர் டிஜிட்டேட்டிங் டென்ட்ரைட்டிக் செல்ஸ். இன்டர் டிஜிட்டேட்டிங் அப்படின்னா விரலமைப்பு கொண்ட டென்ட்ரைட்டிக் செல்ஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்னர் ஜோன், தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஜோன் இஸ் இன்னர் ஜோன். 3வது மிக முக்கியமான அடுக்கு இது உள்ளடுக்கு. ஸோ இன்னர் மோஸ்ட் ஜோன் இஸ் கால்டு தி மெடுலா. ஸோ உள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான அடுக்கு இது மெடுலா. ஸோ விச் இஸ் ஸ்பேர்ஸ்லி, கொஞ்சம் ஸ்பேர்ஸில் மிக குறைவாக, குறைந்த எண்ணிக்கையில் என்ன இருக்குதுன்னா லிம்போசைட் இருக்குது, குறைந்த அளவில் லிம்போசைட் இருக்குது. பட் மெனி ஆஃப் தெம் ஆர் பிளாஸ்மா செல்ஸ். சரிங்களா, அப்போ அந்த இன்னர் மெடுலாவில் அதிகமாக இருக்கக்கூடியது பிளாஸ்மா செல்கள். சரிங்களா, விச் ஆக்டிவ்லி செக்ரீட் ஆன்டிபாடி மாலிகுல். அந்த பிளாஸ்மா செல்ஸ் வந்து சரிங்களா செயல்மிகு வேகத்துடன், ஆக்டிவ் ப்ராசஸ்னால் செயல்மிகு செயல்பாட்டுடன் சரிங்களா ஆன்டிபாடிகளை, எதிர்ப்பொருட்களை, கிருமிகளை அளிக்கக்கூடிய புரோட்டீன் பொருட்களை உற்பத்தி செய்கிறது. ஓகே, ஸோ ஸ்பேர்ஸ்லி பாப்புலேட் வித் லிம்போசைட், மிக குறைந்த அளவில் லிம்போசைட்டுகளையும் அதிக அளவில் பிளாஸ்மா செல்களையும் மெடுலா வச்சிருக்குது. ஓகே, ஸோ எஸ் த லிம்ப் என்டர் ஸ்லோவ்லி பெர்க்ளோட் த்ரூ த கார்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா லிம்ப், நிணநீர் அப்படிங்கிற திரவமானது பெர்க்லேட் பாய்கிறது. எந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ் ஆஃப் த லிம்ப் நோட். லிம்ப் நோடுடைய கார்டெக்ஸ் பகுதியில் அந்த லிம்ப் திரவம் பாய்ந்து செல்கிறது. ஓகே, அதற்கடுத்து பாராகார்டெக்ஸ் ரீச் ஆகுது. கடைசியில் மெடுலா. ஃபர்ஸ்ட் கார்டெக்ஸ், தென் பாராகார்டெக்ஸ், ஃபைனர் இன்னர் மெடுலா. இது ரீஜ் எல்லாத்துலேயுமே ஸோ அந்த இது வந்து சுற்றுகிறது. ஸோ அந்த சமயத்தில் கிவிங் சஃபிஷியன்ட் சான்ஸ் ஃபார் பேகோசைட்டிக் செல்ஸ் அண்ட் டென்ட்ரைட்டிக் செல்ஸ் டு ட்ராப் த ஆன்டிஜன் ப்ரோட் அபவுட் பை த லிம்ப். ஸோ அந்த சமயத்தில் ஒரு வாய்ப்பு அமையுது. என்ன சான்ஸ்னால் லிம்ப் கேரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மைக்ரோப்ஸ், தட் மீன்ஸ் பார்ட்டிகுலர் ஆன்டிஜன். அப்போ உள்ள லிம்ப் அப்படிங்கிற திரவம், ஒரு நிணநீர் அப்படிங்கிற திரவம் சுற்றுது இல்லைங்களா, கார்டெக்ஸில் சுற்றுது, மெடுலாவில் சுற்றுது, பாராகார்டெக்ஸ். அப்படி சுற்றும் போது அந்த லிம்புக்குள்ளே மேக்ரோபேஜஸ் அதாவது டென்ட்ரைட்டிக் செல்ஸ்கள் நிறைய இருக்கும். சரிங்களா, ஸோ பேகோசைட்டிக் செல்களும் டென்ட்ரைட்டிக் செல்லும் ரெண்டுமே இருக்குது. பேகோசைட்டிக் செல்லும் டென்ட்ரைட்டிக் செல்லும் நிறைய இருக்குது. இந்த ரெண்டு என்ன பண்ணும்னா உள்ளே வந்த மைக்ரோப்ஸை அதாவது ஆன்டிஜன்களை பிடிச்சிரும். ஏன்னா பேகோசைட்டிக் அப்படின்னாலே கிருமிகளை பிடிச்சி விழுங்கக்கூடிய, அழிக்கக்கூடிய செல்கள்னு சொல்லுவோம். அந்த செல்கள் வந்து லிம்பில் இருக்கிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய கிருமிகள் அந்த பேத்தோஜன்ஸை பிடிச்சு சாப்பிட்றது, ட்ராப் அப்படின்னு உறிஞ்சி கொள்கிறது. த லிம்ப் லீவிங் த நோடு. கடைசியில் ஃபைனலாக லிம்ப் வந்து லிம்ப் நோட்லேருந்து வெளியேறுகிறது. லீவ் நாட் கேரி என்ரிச்டு ஆன்டிபாடிஸ். சரிங்களா,
கோடு கேரிஸ் என்ரிச்டு ஆன்டிபாடிஸ். ஸோ அந்த லிம்பு வந்து அந்த லிம்பு நோட்லேருந்து வெளியே வரும்போது அதிக அளவிலான ஆன்டிபாடிகளை எடுத்துகிட்டு வரும். என்ரிச்டு ஆன்டிபாடிஸ் செக்ரெட்டட் பை மெடுலா பிளாஸ்மா. அந்த மெடுலாவில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தோம், அதே மாதிரி ரிச்லி பாப்புலேட் வித் பிளாஸ்மான்னு சொல்லுவோம். அந்த மெடுலாவில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா வந்து அதிக அளவில் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். ஸோ அந்த ஆன்டிபாடி தான் அந்த லிம்பில் இருக்கும். ஓகே, ஸோ தேட் ஆன்டிபாடி எகனஸ்ட் த ஆன்டிஜன், யாருக்கு எதிராக இருக்கும்? ஆன்டிஜனுக்கு எதிராக இருக்கும். ஸோ தேட் என்டர் த லிம்ப் நோடு. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக லிம்ப் நோடுக்குள்ளே நுழைகிறது. சம்டைம்ஸ் விசிபிள் ஸ்வெல்லிங் ஆஃப் லிம்ப் நோடு அக்கர்ஸ். சரிங்களா, கண்ணுக்கு தெரியக்கூடிய லிம்ப் நோடு ஸ்வெல்லிங், நிணநீர் முடிச்சுக்களில் வீக்கம் ஏற்படும். டியூட்டு அதுக்கு என்ன காரணம்னா ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ். சரிங்களா, ஸோ செயல்முகு நோய் தடைக்காப்பு துலங்கல்களே காரணம். ஒரு பர்டிகுலர் ரீஜனில் நம்ம உடம்புல ஹேண்டுலேயோ லெக்லேயோ இல்லை நம்ம மவுத்துக்குள்ளேயோ ஒரு பர்டிகுலர் ரீஜனில் சோர் அல்லது ஒரு சின்ன கீறல்கள் ஏற்பட்டால் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் டிஷ்யூ டேமேஜ் ஆகுது. ஸோ அதனால அது பக்கத்தில் இருக்கக்கூடிய லிம்ப் நோடில் இன்ஃப்ளம் ஆயிரும், வீங்கி விடுகிறது, ஸ்வெல்லிங் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் வாட் ஆக்டிவ் இம்யூனிட்டி, செயல்மிகு தடைக்காப்பு துலங்கல்களே இது காரணம். கூடவே இன்க்ரீஸ்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் லிம்போய்ட், அதே அளவில் லிம்போசைட் இருத்தலும் ஒரு காரணம். ஸோ தஸ் ஸ்வாலன் லிம்ப் நோட்ஸ், அந்த வீங்கிய லிம்ப் நோட் மே சிக்னல் அண்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ அப்போ இந்த நெறி கட்டுதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஏதாவது இடத்துல நெறி கட்டிட்டா, அடிபட்டுட்டா, கை கால் அடிபட்டுட்டா, காயம் ஏற்பட்டுட்டா, அது பக்கத்துலேயே அந்த லிம்ப் நோடு வந்து ஸ்வெல்லிங் ஆகி வீங்கிடும். ஸோ அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதை சொல்லலாம். நீங்கள் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நெறி கட்டுறதுன்னு சொல்லுவோம், உடம்புல கொப்பளங்கள் வந்துட்டு பிளிஸ்டர் வந்தால் நெறிக்கட்டு, அதில் எடுத்துக்காட்டு. அப்போ ஸ்வாலன் லிம்ப் நோடு, வீங்கிய நிணநீர் முடிச்சுக்களானது சிக்னல், ஒரு சமிக்ஷையாக இருக்குது, எதுக்கு? நோய் தொற்றுக்கு. தேர் ஆர் செவரல் குரூப் ஆஃப் லிம்ப் நோட்ஸ், பல்வேறு வகையான லிம்ப் நோடு இருக்குது. மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி என்லார்ஜ் லிம்ப் நோட்ஸ் ஆர் ஃபவுண்ட் தி நெக். மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி, அடிக்கடி ஸ்வெல்லிங் வீங்கக்கூடிய லிம்ப் நோடு எங்கே இருக்கும்னா நெக், கழுத்து பகுதியிலும், அண்டர் த சின், நம்மளுடைய கன்னத்தினுடைய கீழ்ப்பகுதியிலும், ஆம்பிட்ஸ், ஆம்பிட்ஸ்னால் ஸோ ரெண்டு நம்மளுடைய ஹெட்டில் கை அணையக்கூடிய அந்த கேப் இருக்கு இல்லைங்களா, ஆம்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூயின். குரூயின்னா ஸோ வயிறும் தொடையும் சேரக்கூடிய இடம். நம்மளுடைய ஸ்டொமக்கும் லோவர் அப்டாமனும் லெக்கு, அதாவது தை ரெண்டு ஜாயிடாகக்கூடிய பிளேஸு குரூயின். இங்கெல்லாம் வந்து அடிக்கடி ஸோ ஸ்வெல்லிங் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் see the picture. What is the secondary lymphoid organ? Okay, lymph node, isn't it? So first of all we could see the picture. So this is inlet and outlet. Okay, so lymph percolate through, இது வழியாக தவறு. அந்த லிம்புக்கு நிணநீர் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த கேப் வழியாக உள்ளே வரும், இப்படி உள்ளே வந்துடும், இப்படி உள்ளே வந்துடும், லிம்ப் இது வழியாக பாய்கிறது. சரிங்களா, ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கேப்போட பேர் என்ன? சைனசிஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ மேண்டில் ஜோன், மேண்டில் ஜோன்னா மாண்டில் பகுதின்னு சொல்லுவோம். ஃபாலிக்கிள்கள், ஃபாலிக்கிளுங்கிறது என்னது? நுண்பைகள்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த ரீஜனை கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதற்கு அடுத்த ரீஜன் பாரா கார்டெக்ஸ், அதுக்கு அடுத்தது உள்ளுக்கிறது மெடலரி கார்டு. திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிம்ப். திஸ் இஸ் அஃபரண்ட் லிம்பாட்டிக் வெசல். சரிங்களா, உட்புகும் நிணநீர், உள் செல்லக்கூடிய உட்புகக்கூடிய நிணநீர் குழாய்னு சொல்லுவோம். இது வந்து எஃபரண்ட், வெளி செல்லக்கூடிய உள்ளுக்கூடிய கிருமிகளை எடுத்துக்கொண்டு வெளி செல்லக்கூடிய லிம்பாட்டிக் வெசல். எஃபரண்ட், வெளி செல் நிணநீர் நாளம்னு சொல்லுவோம். Understood? So this is the structure of lymph node. Thank you. Keep watching. Thank you.